பேரழகி ஷஹர்ஜாத் மந்திரத்தால பறவையாகிவிட்ட பெதார் பாசிமோட கதையை சொல்ல ஆரம்பிச்சா. சோலையில் விடப்பட்ட பறவை மரக்கிளையில் அமர்ந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம விழித்து கொண்டிருந்துச்சு. அப்ப வேடுவன் ஒருத்தன் அந்த சோலைக்கு பறவைகளை பிடிக்கிறதுக்காக வந்தான். அந்த வேடன் தன்னுடைய வாழ்நாளிலேயே பார்த்தெரியாத தங்க நிறமான அந்த பறவையை பார்த்தான். இதை எப்படியும் பிடித்து மன்னர்கிட்ட கொடுத்தா பெரும் சன்மானம் கிடைக்கும்னு நினைச்சு வலை வீசி அந்த பறவையை பிடிச்சிட்டா. அதை கூண்டில் அடைச்சிட்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பினான். நேராக அரண்மனைக்கு போய் மன்னரை சந்தித்து விவரத்தை சொல்லி பறவையை அவர்கிட்ட ஒப்படைத்தான். மன்னர் அந்த அதிசய பறவையை பார்த்து ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்து அதை வாங்கிட்டு 10,000 தினார்களை வேடனுக்கு பரிசாக கொடுத்தாரு. வேடனும் மகிழ்ந்து போய் விடை பெற்று போனான். மன்னர் அதை ஒரு அழகிய தங்க கூண்டில் அடைச்சு தானே அந்த புறம் போய் ராணிக்கு அதை பரிசா தர்றதுக்காக கிளம்புனாரு. அந்த புறத்தில் ராணிக்கு பக்கத்தில் அந்த கூண்டை எடுத்துட்டு போனாரு. உடனே ராணி வெட்கத்தால முகம் சிவக்க தன்னுடைய முக்காட்டு துணியால முகத்தை மூடிக்கொண்டா. மன்னரே, நான் முக்காடு இல்லாது இருக்கும்போது தாங்கள் ஒரு ஆடவனுடன் அந்த புறம் வரலாமான்னு கேட்டா. அன்பே, என்னோடு அந்த புறத்துக்கு எந்த ஆடவன் வந்தான்? ஆணாக பிறந்த அந்நியன் எவனும் இந்த அந்த புறத்திலே அடி எடுத்து வைக்க முடியுமா என்னன்னு கேட்டாரு அரசர். அன்பரே, கேளுங்கள், நான் பெரும் மந்திர சித்தி பெற்றவள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் கொண்டு வந்திருக்கும் பறவை ஓர் அரசிலங்குமாரனாகும்னு சொன்னான். அப்படியானால் பறவையை நீதான் அரசகுமாரனாக மாற்றேன்னு சொன்னாரு அரசர். ராணி ஏதோ மந்திரம் ஜபித்து பறவை மேல தண்ணீர் தெளிச்சா. நொடியில பறவை மனித உருவெடுத்துச்சு. பறவையாயிருந்த பெதார் பாசிம் மனித உருவெடுத்தான். தன்னுடைய சுய உருவை எடுத்ததோ மன்னர் மற்றும் ராணி இருவருடைய கால்களிலும் வீழ்ந்து வணங்கினான் பெதார் பாசிம். தன்னுடைய கதை முழுவதையும் அவங்க கிட்ட சொல்லி எழுதான். மன்னரும் ராணியும் பெதார் பாசிமுடைய கதையை கேட்டு கண்ணீர் விட்டாங்க. அதுக்கப்புறமா தங்களோடையே அரண்மனையில் விருந்தினா வச்சுட்டாங்க. சில நாட்கள் இப்படியே கழிஞ்சுது. தன்னோட நாட்டுக்கு திரும்ப வேணும்னு மன்னர்கிட்ட முறையிட்டான் பெதார் பாசிம். உதவினா உயிர் உள்ளவரையும் இந்த நன்றியை மறக்க மாட்டேன்னு சொன்னான். மன்னர் ராணியை கலந்தாலோசித்து ஒரு நல்ல நாள் பார்த்து பெதார் பாசிமை 10 கப்பல்களோடும் தக்க மாலுமிகளோடும் வழி அனுப்பி வச்சாரு. கடல் பயணம் தொடர்ந்துச்சு. புறப்பட்டு 10 நாட்கள் ஆயிடுச்சு. வழியில் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் கப்பல்கள் கடலில் போயிட்டு இருந்துச்சு. காற்றும் சாதகமாக வீசவே பாய்மர கப்பல்கள் கடலில் சற்று வேகமாகவே போயிட்டு இருந்துச்சு. மறுநாள் காலையில் தான் துரதிருஷ்டம் நேர்ந்துச்சு. கடல் கொந்தளிக்க தொடங்குச்சு. வானம் இருண்டுச்சு. மின்னல்கள் வானத்தில் மின்னுச்சு. இடியோசை காதை பிழந்துச்சு. மழை பெய்ய தொடங்குச்சு. பேய் காற்று வீச தொடங்குச்சு. கொஞ்ச நேரத்தில் காற்று புயலாக மாறுச்சு. கடல் கொந்தளித்து பொங்கி கப்பல்களை அலைக்கழிச்சுது. நிலை கொள்ளாது கப்பல்கள் ஒன்றோடொன்று மோதி சுக்குநூறா ஆயிடுச்சு. கப்பலில் இருந்த அனைவரும் கொந்தளிக்கும் கடலுக்கு இரையானாங்க. யார் செய்த புண்ணியமோ பெதார் பாசிம் கடலை தூக்கி எறியப்பட்டதும் மிதந்து கொண்டிருந்த ஒரு மரப்பலகையை கெட்டியா பிடிச்சிட்டா. நீண்ட நேரம் மரத்துண்டோடு கடல்ல மிதந்து உயிருக்கு போராடுனா. பசியாலும் குளிராலும் பயத்தாலும் சோர்ந்திருந்த பெதார் பாசிம் அந்த பலகை துண்டு அணைத்திருந்தபடியே மயக்கத்தில் ஆழ்ந்துட்டா. நெடுநேரத்துக்கு அப்புறமா கண் விழித்தப்ப கடற்கரையோரமாக ஒதுக்கப்பட்ட மணல்ல அலைகளால் வீசி எறியப்பட்டிருந்தா பெதார் பாசிம். பசியாலும் தாகத்தாலும் சோர்ந்து போயிருந்த அவன் மெல்லமா கரையை நோக்கி நகர்ந்தா. எதிரில் வெள்ளை வெள்ளர்னு ஒரு சலவைக்கல் மாளிகையை பார்த்தான். அதை நோக்கி போனான். அது ஒரு அரண்மனையாக இருக்கிறத பார்த்து உள்ளுக்குள்ளே போனான். அங்கே மனித நடமாட்டமே இல்லை. திடீர்னு அங்கே ஒரு பக்கத்திலிருந்து கொளுத்த குதிரைகளும் கோவேறு கழுதைகளும் அவனை நோக்கி ஓடி வந்துச்சு. அவனை கடித்து உதைத்து துன்பப்படுத்துச்சு. அவற்றிடமிருந்து உயிர் தப்புனா போதுன்னு பயந்து ஓட தொடங்கினா பெதார் பாசிம். கொஞ்ச தூரத்தில் ஒரு நகரம் தெரிஞ்சுது. தலை தெறிக்க அதை நோக்கி ஓடுனான். நடுநடுங்கி ஓடுற அவனை வழியில் ஒரு வியாபாரி தடுத்து நிறுத்தி ஓடி வர்ற காரணத்தை கேட்டான். குதிரைகளும் கோவேறு கழுதைகளும் தன்னை கொல்ல வந்ததை பற்றி வியாபாரி கிட்ட நடுக்கத்தோடு அவன் சொன்னான். அதுக்கப்புறமா தான் யாருங்கிறதையும் தனக்கு இதுவரை ஏற்பட்ட துயர கதையையும் கண்ணீர் விட்டவாறே சொல்லி முடித்தான். இதை கேட்டுட்டு வியாபாரிக்கு மனசு இறங்குச்சு. இத்தனை அவல நிலையடைந்த அரசகுமாரனை காப்பாற்றியே தீருவதுன்னு முடிவெடுத்தான். தம்பி, நான் சொல்கிறபடி இருந்தா உன்னை என்னால் காப்பாற்ற முடியும். இந்த நகரத்தை சூனியக்காரர் நகரம்னு சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் ஏமாந்திருந்தா குதிரையாகவோ கழுதையாகவோ மாறியிருப்ப. இந்த நகரத்தை அரசி ஒரு சூனியக்காரி. எந்த வாலிபன் இந்த நகரத்துக்கு வந்தாலும் அவனை தன்னுடைய அரண்மனைக்கு கடத்திட்டு போயிடுவா. 40 நாட்கள் அவனோட இன்ப சுகம் அனுபவிப்பா. அதுக்கப்புறமா தன்னோட மந்திர சக்தியால் அவனை குதிரையாகவோ கழுதையாகவோ மாற்றி தெரு தெருவா அலைய விடுவா.
நீ அதிர்ஷ்டக்கார, அவளோட கண்ணில் படாம தப்பிட்ட. சூனிய நகரத்தோட அரசியோட பேரு இளவரசி லேப் அப்படின்னு அந்த வியாபாரி சொன்னான். இந்த கொடுமையை கேட்ட பெதார் பாசிம் நடுநடுங்கி போனான். பெதார் பாசிம் நடுங்கிறத பார்த்த வியாபாரி, மகனே பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துற. இந்த சூனியக்கார அரசி உன்னை எதுவும் செஞ்சிட முடியாது. உன்னை இங்கே இருக்கிறவங்க கிட்ட என்னுடைய சகோதரன் மகன்னு அறிமுகப்படுத்திடுற. என்னோட சகோதரன் இறந்துட்டதுனால அவனோட மகனை இங்கே அழைத்து வந்து விட்டதாகவும், இனி என்னோட வியாபாரத்தை என்னோட சகோதரன் மகனாகிய இவனே கவனிக்க போகிறான்னு சொல்லிடுற. நீ என்னுடைய கடையில் இருந்து வியாபாரத்தை கவனி. சூனியக்கார அரசி என்னை பார்த்து பயப்படுவா, என்கிட்ட வம்புக்கு வரமாட்டா. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சதை விட சக்தி வாய்ந்த மந்திரங்கள் எனக்கு தெரியும்னு சொன்னான். பெதார் பாசிம் தான் வியாபாரியுடைய தம்பி மகன்னு சொல்லிட்டு அவனோட கடையில் அமர்ந்து வியாபாரத்தை கவனிக்க தொடங்கினான். வியாபாரிகளும் வருவோரும் போவோரும் அவனோட அழகிய தோற்றத்தாலும் இனிய சுபாவத்தாலும் கவரப்பட்டாங்க. தொழிலும் செழித்தோங்குச்சு. நகரத்து வணிகர்கள் கிட்ட பெதார் பாசிமுக்கு நல்ல பெயர் கிடைச்சிது. அவங்க அவனை போற்றி புகழ்ந்தாங்க. இப்படியே நாட்கள் நகர்ந்துச்சு. மெல்ல மெல்ல பெதார் பாசிமை பற்றின செய்திகள் சூனியக்கார அரசிக்கு எட்டுச்சு. எப்படியோ அவனை அரண்மனைக்கு கடத்திட்டு வந்துடணும் அப்படின்னு அவன் தீர்மானிச்சுட்டா. ஒரு நாள் அரசியோட படை வீரர்கள் குதிரைகள் மேலே ஏறி அணிவகுத்து கடை வீதியில் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி அடிமை பெண்கள் பலவித வண்ண ஆடைகளை அணிந்து கவர்ச்சிகரமான தோற்றத்தோடு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு வெள்ளை குதிரை மேலே சூனியக்கார அரசிலே வந்துட்டு இருந்தா. வழியில் போகிறவங்க வரவங்கெல்லாம் தெருவோரமாக ஒதுங்கி அரசிக்கு மரியாதை செலுத்தினாங்க. அரசி நேராக வியாபாரியோட கடைக்கு எதிரில் போய் குதிரையை நிறுத்தினான். பெதார் பாசிம் கடையில் அமர்ந்திருந்தா. அவள் வியாபாரியை பார்த்து, கடையில் புதிதாக அமர்ந்திருப்பவர் யார்? நகரத்துக்கே புதியவராய் தோற்றமளிக்கிறாரேன்னு கேட்டாள். வியாபாரி மிக்க மரியாதையோடு, மேன்மை தங்கிய அரசியாரே, இவன் என் சகோதரன் மகன். என் சகோதரன் இறந்து விட்டான். எனக்கும் வயதாகிவிட்டது. எனவே என் வியாபாரத்தை கவனிக்க இவனை நான் இங்கு அழைத்து கொண்டு வந்துவிட்டேன். இப்போது எனக்கு பதிலாக இவனே வியாபாரத்தை கவனிக்கிறான். இவனது பெயர் பெதார் பாசிம்னு சொன்னான். பெதார் பாசிமை பார்த்த இளவரசிலே அவனுடைய அழகிய தோற்றத்தால் கவரப்பட்டான். என்னவானாலும் அவனோடு சுகம் அனுபவித்தே ஆக வேண்டும்னு தனக்குள்ள தீர்மானிச்சுட்டா. அரசி வியாபாரியை பார்த்து, ஐயா, இந்த வாலிபரை என்னோட அரண்மனைக்கு அனுப்பி வைக்க வேண்டுகிறேன். கொஞ்ச நாட்களில் திரும்ப நானே கொண்டு வந்து இங்கு சேர்க்கிறேன்னு சொன்னான். அரசியாரே, உங்களோடு பெதார் பாசிமை அனுப்புவதில் எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. உங்கள் மந்திர சக்திகளை இவன் மேல் பிரயோகிப்பதில்லை என்று உறுதி கூறி சத்தியம் செய்தீர்களானால் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார் வியாபாரி. இளவரசிலே காம வேட்கை மிகுதியால் என்ன செய்யறோன்னே தெரியாமல் வியாபாரிக்கு அப்படியே சத்தியம் செய்து கொடுத்தா. பெதார் பாசிமை ஆறு தழுவி தன்னோடு அனைத்தவாறே அழைத்து கொண்டு தன்னுடைய வெள்ளை குதிரை மேலே அவனை ஏற்றி தானும் ஏறிக்கொண்டு போயிட்டான். கடை வீதியில் இருந்த அனைவரும் பெதார் பாசிமுக்காக ரொம்பவுமே வருத்தப்பட்டாங்க. சூனியக்காரியான அரசி கொடுமைக்காரி ஆயிற்றே. பெதார் பாசிம் இத்தோடு தொலைந்தான். சலிக்கும் வரை அவனோடு இன்பம் அனுபவித்துவிட்டு பின்னர் அவனை குதிரையாகவோ கழுதையாகவோ மாற்றி இந்த நகரத்தில் அலைய வைக்கப் போகிறாள்னு பேசிட்டாங்க. பெதார் பாசிமுடைய துரதிருஷ்டத்துக்காக எல்லோருமே வருத்தப்பட்டாங்க. இளவரசியோடு அரண்மனைக்கு போன பெதார் பாசிம் அரண்மனையுடைய அழகையும் அங்குள்ள பொருள்களுடைய வேலைப்பாட்டையும் பார்த்து பிரமித்து போனான். பெதார் பாசிமை அரசி வெகுவோ உபசரித்தா. தனக்கு நடக்கிற ராஜ உபசாரத்தில் சொக்கி போனா பெதார் பாசிம். அதுக்கப்புறமா 2 பேரும் இன்பத்தில் ஆழ்ந்தாங்க. 40 நாட்கள் மெல்ல நகர்ந்துச்சு. அன்னைக்கு 41வது நாள். அன்று நட்ட நடுநிசையில் படுக்கையில் இருந்த பெதார் பாசிம் விழித்து கொண்டான். தன்னை அனைத்தவாறு படுத்திருந்த அரசியை படுக்கையில் காணல. உடனே கட்டிலிருந்து இறங்கி அரசியை அரண்மனை முழுவதும் தேடினான். எங்குமே காணல. அதுக்கப்புறமா அரண்மனை நந்தவனத்துக்கு தேடிக்கொண்டே போய் சேர்ந்தா. ஒரு மரத்தடியில் அரசி நிற்பதை பார்த்தா. அந்த மரத்தோட கிளையில் ஒரு பறவை இருப்பதையும் பார்த்தா. அரசி அந்த பறவையை உற்று பார்த்து கொண்டிருந்தா. அவளோட வாய் ஏதோ மந்திரங்களை ஜெபித்து கொண்டிருந்துச்சு. சில வினாடிகளில் மரக்கிளையில் இருந்த பறவை சுருண்டு அரசியுடைய காலடியில் விழுந்துச்சு. நொடியில் அது ஒரு ஆண் அழகனாக மாறுச்சு. காமவெறி கொண்ட ராணியோட நூற்றுக்கணக்கான முன்னாள் காதலர்களில் அவனும் ஒருத்த. கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் அவங்கிட்டவோ அரசி இன்ப சுகத்தை அனுபவிச்சா. இதை பார்த்த பெதார் பாசிம் வெறுப்படைந்து நேராக படுக்கை அறைக்கு போய் முன்னாடி படுத்திருந்தபடியே படுத்துக்கொண்டான். சற்று நேரத்தில் ராணி படுக்கை அறைக்கு வந்து பெதார் பாசிமுக்கு பக்கத்தில் படுத்தா. அருவருப்படைந்த அவன் மறுபுறம் திரும்பி படுத்துக்கொண்டான். ராணி புரிஞ்சுக்கிட்டா. தன்னோட ரகசியத்தை பெதார் பாசிம் புரிந்து கொண்டு விட்டான்கிறத அறிந்து கொண்ட அவளுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு.
இருந்தாலும் அவ அதை வெளியே காட்டிக்கல. பெதார் பாசிமை பழி வாங்க வேண்டும்னு தீர்மானிச்சுக்கிட்டா. வியாபாரி கிட்ட இவன் மேலே மந்திர சக்தியை பிரயோகித்து உருமாற்றுவதில்லைன்னு வாக்களித்திருப்பதால சற்று காலம் தாழ்த்தி அதுக்கப்புறமா இவனை ஒழித்து கட்ட வேண்டும்னு முடிவெடுத்தா. மறுநாள் தன்னுடைய பெரியப்பாவை பார்த்து விட்டு வருவதா ராணி கிட்ட சொல்லிட்டு வியாபாரியோட கடைக்கு வந்தா பெதார் பாசிம். அவர்கிட்ட இரவு நடந்த விவரம் அனைத்தையும் எடுத்து சொன்னான். அதனால தான் வெறுப்படைந்து இரவு அவளோடு கோபித்து கொண்டு பேசாமல் இருந்து விட்டதாகவும் சொன்னான். பெதார் பாசிம், நீ பார்த்த பறவை அவளுடைய மாஜி காதலன் தான். அவன் ஒரு நாள் ராணியோட வேலைக்காரி ஒருத்தியை பார்த்து சிரித்தா. அதை ராணி பார்த்துட்டா. தன்னை விட்டுட்டு வேலைக்காரி மேலே ஆசைப்பட்டானேன்னு கடுமையான கோபம் கொண்டு அவனை பறவையாக மாற்றிட்டா. அவளோட நூற்றுக்கணக்கான காதலர்களில் அவனே பேரழகன். அதனால் அவன் மேலே கொண்டுள்ள மோகத்தால் இரவு வேளைகளில் அவனை சுய உருவுக்கு கொண்டு வந்து அவன்கிட்ட இன்ப சுகம் அனுபவித்து அதுக்கப்புறமா மறுபடியும் அவனை பறவையாக்கி விடறா. இந்த விவரத்தையெல்லாம் வியாபாரி சொல்ல கேட்டு பெதார் பாசிம் நடுங்கினான். தன் மேலே கோபமாக உள்ள ராணி தன்னை என்னவாக மாற்றி விடுவாளோன்னு பயப்பட்டா. பயத்தால் வெளிரி போன பெதார் பாசிமுடைய முகத்தை பார்த்த வியாபாரி, மகனே கேளு, நீ எதுக்கும் பயப்படாத. உனக்கு பக்கபலமாக நான் இருக்க. அதனால் நீ எதுக்கும் பயப்படாமல் அரண்மனைக்கு போ. இப்போ ராணி உன்னை எதுவும் செஞ்சிட மாட்டான். என்கிட்ட அவளுக்கு மிகுந்த பயம் இருக்குது. அவளை விட மிக சக்தி வாய்ந்த மந்திரங்களை நான் அறிவேன். இருந்தாலும் நான் அழிவு வேலைகளுக்கு என்னோட சக்தியை பயன்படுத்த மாட்டேன். என்கிட்ட வாக்களித்திருப்பதால் எனக்கு தீங்கிழைக்க அவ சற்று பயப்படுவா. இன்னைக்கு இரவு என்ன நடக்குதுங்கிறத தூங்காமல் இருந்து கவனமாக கவனித்து நாளைக்கு வந்து என்கிட்ட சொல்லு. நான் அதுக்கப்புறமா நீ என்ன செய்யணுங்கிறத தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார். வியாபாரி இப்படி சொன்னதும் பெதார் பாசிம் மனத்தெளிவோடு மாலை வேளையில் அரண்மனைக்கு திரும்பினான். நயவஞ்சக ராணியும் ஏதோ முகத்தில் சஞ்சலத்தை காட்டிக்கொள்ளாமல் பெதார் பாசிமை மகிழ்ச்சி பொங்க வரவேற்று கட்டி அணைத்து முத்தமாரிகள் பொழிந்தா. அதுக்கப்புறமா 2 பேரும் இரவு உணவருந்தினாங்க. அடிமை பெண் ஒருத்தி இருவருக்கும் திராட்சை ரசத்தை பணிவோடு தங்க கோப்பையில் ஊற்றி கொடுத்தா. பெதார் பாசிம் குடிக்க குடிக்க அவனோட கிண்ணத்தை மதுவால் நிரப்பிக்கொண்டே இருந்தா. போதையில் சித்தம் தடுமாற வைத்து மயக்கத்தில் அவனை மூழ்கடிக்க வேண்டும்னு ராணி செய்த ஏற்பாடு தான் இது. தன்னோட கிண்ணத்தில் மதுவை ஊற்ற ஊற்ற குடிப்பது போல பாவனை செஞ்சு யாரும் அறியாது பக்கத்தில் உள்ள பூந்தொட்டியில் அதை ஊற்றி கொண்டிருந்தான் அவன். மது வெறியால் சித்தம் தடுமாறியது போலவும் புத்தி தடுமாறி மயங்கி விழுந்து விட்டது போன்றும் நடித்தான். ராணியும் நம்பிவிட்டா. இவனுக்கு இன்னும் பல நாழிகை நேரத்துக்கு உணர்வு திரும்பாதுன்னு ராணி உறுதிப்படுத்தி கொண்டா. அவனை படுக்கையில் படுக்க வைத்தா. அவனோட முகத்தை உற்று பார்த்தா. வெறுப்பால் அவளோட முகம் கருத்துச்சு. அதுக்கப்புறமா அறைக்கு மத்தியில் போய் நின்றுட்டு 2 கைகளையும் மேலே உயர்த்தி ஏதோ ஒரு மந்திரத்தை ஜெபித்தா. ஒரு பேரொளி தோன்றுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு அறைக்கு மத்தியில் ஒரு நதியாக ஓடத் தொடங்குச்சு. அந்த நதிக்கரையோரம் ராணி தன்னுடைய கையில் வச்சிருந்த பார்லியை விதைச்சா. விதைகள் முளைச்சு பயிராகி வளர்ந்து பார்லியாக விளைஞ்சுது. விளைந்திருந்த தானிய கதிர்களை கையால் பறித்து அதிலிருந்து தானியத்தை தனித்தனியாக பிரிச்சா. பக்கத்தில் இருந்த ஒரு உரலில் பார்லியை போட்டு மாவாக குத்தி எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய தலையணைக்கு அடியில் வச்சுட்டா. தூங்குறது மாதிரி பாவனை செஞ்சுட்டு இருந்த பெதார் பாசிம் இந்த அதிசயத்தை பார்த்து வியந்து போனான். இருந்தாலும் எதுவும் அறியாதவன் போல கண்களை மூடிக்கொண்டு தூங்குவதா பாசாங்கு செஞ்சுட்டு இருந்தான். பொழுது புலர்ந்துச்சு. இருவரும் ஒருவரோடு ஒருவர் சகஜமாக பழகுனாங்க. காலை உணவருந்தியதும் பெதார் பாசிம் தன்னுடைய பெரியப்பாவை பார்த்து விட்டு வருவதா ராணி கிட்ட விடை பெற்று கொண்டு வியாபாரியை பார்க்கறதுக்காக போனான். வியாபாரி கிட்ட தான் இரவில் கண்ட அனைத்தையும் விவரித்தான். வியாபாரி அதுக்கு, அன்புமிக்க பெதார் பாசிம், கேட்டுக்கோ. ராணி பெரிய மாயக்காரி. உன்னை உருமாற்றி விடுவதற்காகவே மாயமாக வயலை உண்டாக்கி மாய பார்லியை விளைவிக்க செஞ்சு அதை மாவாக்கி வச்சிருக்கா. மாய பார்லி மாவுனால இப்போ அவள் பணியாரம் செஞ்சு வச்சிருப்பா. நீ திரும்பி போனதும் அதை தந்திரமாக உனக்கு தின்ன கொடுப்பா. நீ மட்டும் அதை தின்னா உடனே உருமாறி விடுவ. ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் உனக்கு வேறு ஒரு பணியாரம் செஞ்சு தரேன். அந்த பணியாரத்தை ராணி கிட்ட கொடுத்து அதை அவளை உண்ணுமாறு செஞ்சுடு. அவள் தின்றதும் பக்கத்தில் உள்ள ஜாடியில் இருந்து தண்ணியை எடுத்து அவ மேலே தெளி. அவள் உடனே கோவேறு கழுதியாக மாறிடுவா. மாறியதும் அந்த கோவேறு கழுதியை என்கிட்ட இழுத்துட்டு வா. அதுக்கப்புறமா நான் சொல்கிறது போல செய்வாயின்னு சொன்னான். கவனமாக கேட்டுக்கொண்ட பெதார் பாசிம் வியாபாரி கொடுத்த மாய பணியாரத்தை வாங்கிட்டு அரண்மனைக்கு போனான். ராணி வழக்கம் போல அவனை எதிர்கொண்டு அன்போடு அழைத்து கொண்டு போனான். இரவு உணவருந்த 2 பேரும் உட்கார்ந்தாங்க. ஒரு தங்கத்தட்டில் பார்லி பணியாரம் ஒன்றை வச்சு அடிமை பெண் கொண்டு வந்து வச்சா. பெதார் பாசிமா அணைத்தவாறு, அன்பே, நானே என் கைப்பட உங்களுக்காக செய்த பணியாரம் இது, சாப்பிடுங்கள்னு கொஞ்சுனா.
மோகத்துல மயங்கியவனை போல நடித்து ராணியை இழுத்து தன்னுடைய மடி மேல சாய்த்து கொண்டு, அன்பே, நான் என்னுடைய பெரியப்பா வீட்டுக்கு போனப்ப எனக்கு சுவைமிக்க பணியாரங்கள் படைச்சாங்க. அதோட சுவையை வார்த்தைகளால் சொல்லி மாளாது. வயிறு புடைக்க சாப்பிட்ட. உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்க. முதல்ல நீ அதை சாப்பிட்டு அதனுடைய ருசியை அனுபவி. நானும் நீ செஞ்ச பணியாரத்தை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அங்கியில் வச்சிருந்த பணியாரத்தை எடுத்து அதை ராணிக்கு ஊட்டத் தொடங்கினான். சூது அறியாத ராணி பெதார் பாசிம் கொடுத்த பணியாரத்தை தின்று முடித்தா. அதுக்கப்புறமா தான் செய்து கொண்டு வந்த தங்கத்தட்டில் வைத்துள்ள பணியாரத்தை தின்னுமாறு அவனை வேண்டுனான். கொஞ்சம் பொறு, ஒரு வாய் தண்ணீர் குடித்து விட்டு பணியாரத்தை சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஜாடியில் இருந்த தண்ணீரை எடுத்து அவன் மேலே தெளித்தான். அவனோட மடியில் படுத்திருந்த அவ நொடியில் கோவேறு கழுதையா மாறி துள்ளி குதித்து எழுந்து நின்றான். வஞ்சகத்தை வஞ்சகத்தால் வென்றேன்னு சொன்னவாறே கோவேறு கழுதைய ஒரு கயிறால பிணைத்து வியாபாரி கிட்ட அழைச்சிட்டு போனான். வியாபாரி அங்கே கோவேறு கழுதைக்கு ஒரு தங்க சேனத்தை மாட்டி விட்டான். அதுக்கப்புறமா அவன் பெதார் பாசிம் கிட்ட, அன்பு மகனே, இனிமேல் கோவேறு கழுதையா மாறியுள்ள ராணியால் உனக்கு யாதொரு அபாயமும் இல்லை. இதுக்கு மேலே ஏறி சவாரி செஞ்சுட்டு உன்னுடைய நாட்டுக்கு போயிடலாம். ஆனால் நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோ. எந்த ஒரு காரணம் கொண்டும் நான் இப்போ கழுதைக்கு மாட்டியுள்ள தங்க சேனத்தை மட்டும் அதோட முகத்திலிருந்து கலற்றாத. தப்பி தவறி தங்க சேனத்தை கலற்றுனா உனக்கு பேராபத்து விளையும். இதை எப்போது கவனத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். இப்படியெல்லாம் புத்திமதிகள் சொல்லி வழி பயணத்துக்கு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து பெதார் பாசிமை வழி அனுப்பி வச்சான் அந்த வியாபாரி. பயணம் தொடங்கிய பெதார் பாசிம் பல நாடு நகரங்களையும் வனாந்தரங்களையும் கோவேறு கழுதைக்கு மேலே சவாரி செஞ்சுட்டே கடந்தான். ஒரு நாள் ஒரு சிற்றூருக்கு வந்து சேர்ந்தான். கோவேறு கழுதைக்கு மேலே சவாரி போகிற அவனை ஒரு கிழவி பார்த்தான். மகனே, நீ எங்கிருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? உன்னுடைய கோவேறு கழுதை மிக அழகாக இருக்கிறது என்று பாராட்டினான். இந்த மாதிரி ஒரு கோவேறு கழுதை மட்டும் என்கிட்ட இருந்தா கூலிக்கு பொதிகள் ஏற்றி சம்பாதித்து கஷ்டம் இல்லாமல் என்னுடைய வாழ்நாளை கழிப்பேன்னு சொன்னான். பெதார் பாசிமும் ஏழை கிழவியோட ஆசையை பார்த்து நையாண்டி செய்தவாறே, ஏய் கிழவி, இந்த கோவேறு கழுதையத்தான் வாங்கிக்குவே அப்படின்னு சொன்னான். கிழவியும் நகைத்தவாறே, என்ன விலை சொல்லற அப்படின்னு கேட்டான். ஏழை கிழவிய கேலி செய்வதா நினைச்சு, கிழவி, இந்த கழுதையின் விலை 10,000 தினார்கள் ஆகுமே. உன்னிடம் அவ்வளவு பணம் இருக்கிறதா? இருந்தால் கொடு, கழுதையை உனக்கு விற்று விடுகிறேன்னு சொன்னான். ஏழ்மை கோலத்திலிருந்து கிழவி தன்னுடைய இடுப்பில் வச்சுட்டு இருந்த பைய உருவி எடுத்து, இதில் நீ கேட்ட 10,000 தினார் பணம் இருக்கிறது. நீ கேட்டவாறே இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு கழுதையை என்னிடம் கொடுன்னு சொன்னான். போ போ பைத்தியகார கிழவியே, நான் விளையாட்டாக சொன்னேன். கழுதையை நான் விற்பதாக இல்லை, விளையாட்டாகத்தான் உனக்கு விலை சொன்னேன். நான் விற்க மாட்டேன்னு பெதார் பாசிம் சொன்னான். இதை கேட்டுட்டு கிழவி கடுமையான கோபம் கொண்டா. வாலிபனே, இந்த ஊர் வழக்கத்தை நீ அறிய மாட்டாய். சொன்ன சொல்லை மீறுபவர்களுக்கு இங்கே மரண தண்டனை தான். நீ சொன்ன விலைக்கு கழுதையை எனக்கு விற்கப் போகிறாயா அல்லது மரணத்தை தழுவப் போகிறாயா? யோசித்து சொல்லுன்னு மிரட்டினான். எப்படியோ தலை தப்புனா போதுன்னும் மந்திர கோவேறு கழுதை ஒளிந்தா சரிங்கிற எண்ணத்துடனும் கிழவி கிட்ட 10,000 தினார்களை வாங்கிட்டு கோவேறு கழுதையை கிழவிக்கு கொடுத்துட்டான் பெதார் பாசிம். கழுதையை பெற்றுக்கொண்ட கிழவி உடனே கழுதைக்கு பூட்டியிருந்த தங்க கடிவாளத்தை கலட்டுனான். ஏதோ மந்திரம் ஜெபித்தா. அடுத்த நொடியில கோவேறு கழுதை ராணியா சுய உருவம் அடைஞ்சுது. ராணியும் கிழவியும் ஒருவரையொருவர் கட்டி தழுவிட்டாங்க. ராணியுடைய சொந்த தாயார் தான் இந்த கிழவி. கிழவியும் ஒரு பெரிய சூனியக்காரி தான். கோவேறு கழுதையா இருந்த தன்னுடைய மகளை மீட்கிறதுக்காகத்தான் இத்தகைய சூழ்ச்சியை கிழவி செஞ்சாங்கிறத பெதார் பாசிம் அறிந்து கொண்டான். ராணி சுய உருவ அடைஞ்சதும் பெதார் பாசிமை கண்களில் தீப்பொறி பறக்க உற்று நோக்கினான். அற்ப பதறே, என்னை ஏமாற்றிய உன்னை என்ன செய்கிறேன் பாருன்னு சொன்னான். அதுக்கப்புறமா வானத்தை பார்த்து மந்திரம் ஜெபித்தா. கண்களை பறிக்கும் வகையில் மின்னல் ஒன்று தோன்றுச்சு. அதை அடுத்து காது கிழிப்படுமோன்னு அஞ்சத்தக்கவாறு இடியோசை முழங்குச்சு. கரிய பூதம் ஒன்று வானத்துக்கும் பூமிக்குமா நின்றுச்சு. அதுக்கப்புறமா கன நேரத்தில் 6 அடி உயர அளவுக்கு தன்னுடைய உருவை குறைச்சிட்டு ராணிக்கு முன்னாடி வணங்கி நின்றுச்சு. பூதமே, எங்கள் மூவரையும் என்னுடைய தீவில் கொண்டு போய் விடுன்னு உத்தரவிட்டா ராணி. சின்னஞ்சிறு கோழி குஞ்சுகளை தூக்குறது மாதிரி 3 பேரையும் தூக்கி தன்னுடைய உள்ளங்கையில் வச்சிருச்சு அந்த பூதம். பேரோசை செஞ்சு கர்ஜித்தவாறே பூதம் மறைஞ்சுது. சில நொடிகளில் ராணி, அவளுடைய தாயாராகிய கிழவி, பெதார் பாசிம் இந்த 3 பேரும் அந்த மந்திரத்தீவு அரண்மனையில் போய் இறங்குனாங்க. அற்ப நாயே, என்னை ஏமாற்றி கோவேறு கழுதையாக மாற்றிய உன்னை என்ன செய்கிறேன் பாருன்னு கர்ஜித்தவாறே மந்திரம் ஜெபித்து பெதார் பாசிம் மீது தண்ணீரை தெளிச்சா ராணி. அடுத்த வினாடியில் அவன் ஒரு ஆந்தையா மாறினான். கைதட்டி சேடி அழைச்சா. ஆந்தையை பிடிச்சு ஒரு கூண்டுல அடைக்க உத்தரவிட்டா.
ஆகாரமோ தண்ணீரோ ஆந்தைக்கு தரக்கூடாது, அது பசியாலும் தாகத்தாலும் வாடி வதங்கி சாகணும்னு உத்தரவிட்டா. சேடியும் அவ்வாறே ஆந்தையை பிடிச்சு கூண்டுல அடைச்சி எடுத்துட்டு போய் விட்டா. ஆந்த கூண்டை எடுத்துட்டு போன அழகிய அந்த அடிமை பெண் பெதார் பாசிமோட கதையை முற்றிலுமா தெரிஞ்சவ. அழகிய இந்த வாலிபனுக்கு இப்படி ஒரு கதி ஏற்பட்டு விட்டதேன்னு மனம் வருந்தி அரண்மனையோட ஒரு மூளை அறையில கொண்டு போய் அந்த கூண்டை வச்சா அவ. யாருக்கும் தெரியாம வேலை தவறாம ஆந்தைக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்து வந்தா. இரக்கம் கொண்ட அந்த அடிமை பெண் பெதார் பாசிம் ஆந்தையா மாதிரி அடைபட்டு கிடக்கிறான்கிறத ரகசியமா வியாபாரிக்கு தெரியப்படுத்தினான். பெதார் பாசிமை மீட்கிறதுக்காக பூதங்களுடைய தலைவியாகிய பெதார் பாசிமுடைய தாயொருத்தியால மட்டும்தான் முடியுங்கிறத உணர்ந்தாரு வியாபாரி. வியாபாரி கடுமையான கோபம் கொண்டு 2 கைகளையும் பலம் கொண்ட மட்டும் தட்டுனான். வானத்தை பார்த்து ஏதோ மந்திரம் ஜெபித்தா. வானத்துக்கும் பூமிக்குமா நெடியதொரு பூதம் தோன்றி படிப்படியா மனித அளவில் சுருங்கி வியாபாரியா அடிவணங்கி நின்னுச்சு. என் பூத தலைவரே, இந்த அடிமை பெண்ணை சுமந்து கொண்டு இப்போதே பாரசீக நாட்டுக்கு போக வேண்டும். பாரசீக நாட்டு ராணியான ஜுல்லானாரிடம் கொண்டு போய் சேர். மற்ற விஷயங்களை ராணி ஜுல்லானாரிடம் இந்த அடிமை பெண் கூறுவாள்னு உத்தரவிட்டாரு வியாபாரி. அடிமை பெண்ணை கையில் ஏந்தியவாறு புகை வடிவா பூதம் மறைஞ்சுது. சில நொடிகளில் பூதம் பாரசீக நாட்டு அரண்மனையில் ஜுல்லானார் ராணிக்கு முன்னாடி அந்த அடிமை பெண்ணை கொண்டு போய் சேர்த்துச்சு. ராணியை மும்முறை தலை தாழ்த்தி வணங்கினா அடிமை பெண். நடந்த விவரங்கள் அனைத்தையும் எடுத்து சொன்னா. ஆந்தை உருவுல உள்ள உங்கள் மகனை மீட்க உடனே புறப்படுங்கள்னு துரிதப்படுத்தினான். பல ஆண்டுகளா நாட்டையும் தன்னையும் விட்டு பிரிந்த மகன் உயிரோடு இருக்கிறான்கிறத கேட்ட ராணி ஜுல்லானார் ஆனந்த கண்ணீர் மல்குனா. ராணி உடனே அந்த அடிமை பெண்ணையும் அழைச்சிட்டு கடல் நாட்டுக்கு போனா. தன்னுடைய தாயார்கிட்ட தன் மகனுக்கு ஏற்பட்ட கதியை எடுத்து சொன்னான். கடல் அரசியான ஜுல்லானாருடைய தாயார் தன்னுடைய பேரனுக்கு ஏற்பட்ட நிலைக்கு வருத்தப்பட்டா. அதுக்கப்புறமா கடல் சாம்ராஜ்யத்தில் இருந்த அத்தனை பூதங்களையும் வரவழைச்சு அணிவகுத்து நிறுத்தினான். தன்னுடைய மகள் பாரசீக ராணி ஜுல்லானாரை அந்த பூதப்படையுடைய தலைவியா நியமித்தா. மந்திரத்தீவை முற்றுகையிட்டு தன்னுடைய பேரனை மீட்டு கொண்டு வருமாறு ஆணையிட்டா. பூதகணங்கள் பெரும் ஆரவாரம் செஞ்சுட்டு கிளம்பிச்சு. மந்திரத்தீவை அடைந்து பூதங்கள் அங்க பெருமழிவை ஏற்படுத்துச்சு. பூதங்களால அரண்மனை சூறையாடப்பட்டுச்சு. ஆந்தை உருவுல இருந்த பெதார் பாசிமை கண்டுபிடிச்சு ராணி ஜுல்லானார் சுய உருவடைய செஞ்சா. காமாந்தஹரியான மந்திரத்தீவுடைய ராணிய பூதங்கள் கொன்னுச்சு. அதுக்கப்புறமா தன்னுடைய மகனுக்கு பேருதவிகள் புரிந்த வியாபாரியை காண அனைவரும் போனாங்க. வியாபாரி அனைவரையும் வரவேற்று உபசரித்தா. பெதார் பாசிம் உயிர் பிழைக்க உதவிய அந்த அடிமை பெண்ணுடைய தியாகத்தை வியாபாரி பாராட்டினான். பெதார் பாசிம் அவளை மணந்து கொண்டு நன்றி கடனை தீர்க்க வேண்டும்னு சொன்னான். பாரசீக ராணியும் பெதார் பாசிமுடைய தாயுமான ஜுல்லானார் பெருமகிழ்வு கொண்டு அடிமை பெண்ணை அப்போதே தன்னுடைய மகனுக்கு மனைவியாக்குனா. திருமணம் அங்கேயே கோலாகலமாக நடந்துச்சு. வியாபாரியோட உதார குணத்துக்காக மந்திரத்தீவுடைய அரசனா அவனையே ஜுல்லானார் நியமித்தா. அதுக்கப்புறமா எல்லோரும் எஸ்ஸமண்டல் நாட்டுக்கு போனாங்க. அங்கே அரசாட்சி புரியற பெதார் பாசிமுடைய தாய் மாமன் எல்லோரையும் அன்போடு வரவேற்றா. அனைவரும் ஒன்று கூடி ஆலோசித்தாங்க. சிறையில் அடைபட்டு கிடந்த அரசனையும் அவனுடைய மகள் அழகி ஜொஹாராவையும் விடுவித்து அரசாட்சியை பழைய மன்னர்கிட்டவே தந்தாங்க. இவ்வளவுக்கும் காரணமாக இருந்துவிட்ட அழகி ஜொஹாராவுக்கும் பெதார் பாசிமுக்கும் திருமணம் நடைபெற்றுச்சு. சில நாட்கள் அங்கு தங்கினதுக்கு அப்புறமா பெதார் பாசிம் தன்னுடைய அழகிய 2 மனைவிமார்களுடனும் தாயாருடனும் பாரசீக நாட்டை வந்தடைஞ்சா. அங்க முடிசூட்டி கொண்டு அரசனாயிருந்து நீதி தவறாம பாரசீக நாட்டை ஆண்டு வந்தா. இப்படியா கதையை சொல்லி முடிச்சா பேரழகி ஷஹர்ஜாத். பொழுது புலர்ற தருணம். மன்னாதி மன்னரே, இந்த கதையை விட மிகவும் சுவைமிக்க சைபல் முல்க் என்பவனின் கதையை தாங்கள் அனுமதித்தால் நாளை இரவு கூறுகிறேன்னு சொன்னான். மாமன்னர் ஷாரியரு கதை கேட்கிற ஆவலால உந்தப்பட்டு அப்படியே ஆகட்டும்னு சொன்னாரு.